மாடி பிள்ளை வெண்கொடிக்கோ 4வது மாதத்தில நடந்தார் இழைக்குதன்பா மயக்கதோர் மயக்கையான 5வது மாதத்தில அறவயரும் பூரணமா 6வது மாதத்தில அடிவயரும் நடத்திடுமா 7வது நல்ல மாதத்தில எழுந்தறிய கிடையுமான 8வது மாதத்தில அவளை திட்டமிட்டாய் வருவதென்பா 9ஆம் மாதத்தில ஓல போல உழலுவாளா 10வது மாதத்திலே 10வது மாதத்திலே அவ பரிபூரண கர்ப்பமான அப்பேற்பட்ட வாடிப்பிள்ளை ஆண்டவன் அனுக்கிரகத்தினாலே 10வது மாதம் பரிபூரண கர்ப்பமாகி அடிதொடியாக வயர்வலித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அப்படி மாடவன்னார் மாடிப்பிள்ளை பெண்கொடியால் அடிதொடியா வயர்வலித்து ஆண் குழந்தை பிறக்க கொப்புள் கொடியெடுத்து கொழுப்பாட்டி முழுகாட்டி தகையடங்காத சேனை ஊட்டி ஆண்டவன் அனுக்கிரகத்தினால் கிடைத்த பிள்ளை. இந்த பிள்ளை தாய்க்கு தலைமகன், ஒருத்திக்கு ஒரே மகன் என்று அந்த மகனை பாலூட்டி நீராட்டி வளர்க்கும் காலம் பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேணுமே என்று தன் குலமாகிய ரசவர் குலத்திலே முத்து போல பிள்ளை வந்து கிடைச்சதுனால முத்து போல பிள்ளை வந்து கிடைத்ததனால ரசகமுத்து என்று தலைமகனுக்கு சீரும் சிறப்புமாக பெயரை கொடுத்து அந்த மாடவன்னார் வாடி பிள்ளை மகிமையோடு பெற்ற மகன் ரசகமுத்து பாலவன நாடு ஒரு மேனியுமா நலமோடு வளர்த்துவார் பொழுது ஒரு வண்ணமுமா பொழுது ஒரு மகன புகழோடு அப்படி வளர்த்து வரும் நாளையில ரசகமுத்து பாலகன கரையறில விட்டமான பிள்ளைக்கு தண்டை கால்கள் பூமியில விட்டமான பொற்பாத நோகுமென்று வெயிலடித்தால் விட்டமான வெயிலடித்தால் விட்டமான மேலியெல்லாம் கருத்தும் என்று தோழதில தொட்டில் கட்டி தொடையதில நடபரத்தி மார்கதில தொட்டில் கட்டி மடியதில நடபரத்தி முத்துப்பாலகனை மாடிப்பிள்ளை வெண்கொடியா பாலூட்டி ஜீராட்டி பக்குவம வளர்த்துவார வளர்த்து வரும் நாளையில முத்துப்பாலனுக்கு 12 வயதாச்ச 1வது வயதில விளையாடுவான 2வது வயதிலே இருந்து விளையாடுவான 3வது வயதிலே மகன
அவனுக்கு முடியிறக்கி காதுங்குத்தி வயதில படிமுடி இறக்கி காதுங்குத்தி காதுக்கு தங்கடுக்க மீட்டு ரசகமுத்து பாலகர்க்கு கைக்கு தங்க காப்பணீண்டு 4வது வயதில நடந்து விளையாடும் பருவமான ரசகமுத்து பாலகந்தான் 5வது வயதில 5வது வயதில அவனாலிடம் படித்து வாரா இருக்கு உங்க வேலையை முடிச்சிட்டியா? சரி இருக்கட்டும் இருக்கு ஆமா கணக்கு முடிச்சிட்டு போயிடணும். அதில் கடை வச்சு கொடுத்துருக்கோம்ல. அப்பேற்பட்ட ரசகமுத்து என்ன வளர்ந்து வரும் காலத்தில் அந்த மாடிப்பிள்ளை மாடவண்ணார் பெற்ற மகனாகி ரசகமுத்து நாளொரு வேலியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருங்காலத்தில் 5வது திருவயதிலே ஆசானிடம் அறிய கலைகள் எல்லாம் கற்றுவாரான். அறிகுறி கொன்றை வேந்தர் அன்னை விதா என்றுவடி மூதூரை கதிர்காமாலை நல்வழி குளிப்பெருக்கம் 4 வேதம் 6 சாத்திரம் 18 புராணங்கள் 28 இதிகாரம் 32 தான தர்மம் 64 அலைக்காணியம் 96 தத்துவம் 108 ஆகமங்கள் ஆக படிக்காத பாடமெல்லாம் ரசகமுத்து 6 நல்ல வயதுக்குள்ள அறிகுறிகள் கற்றுணர்ந்தான் 7 நல்ல வயதுக்குள்ள அவனோ எழுத்து நடை கற்றுணர்ந்தான். படி 10 நல்ல வயதுக்குள்ள ஐயனே வயதுக்குள்ள பலகணக்கும் நான் படித்தான் அப்படி வளர்ந்து வரும் காலத்தில ரசகமுத்து ஆனவன் தான் செல்லமாக வளர்ந்து வாரா. நேர்ந்து தவமிருந்து நெய்யால் விளக்கரித்து கோவிலுக்கு சென்று கொடிய தவமிருந்து பெற்ற பிள்ளை. இந்த பிள்ளை எத்தனையோ வருட காலம் பிள்ளை இல்லாமல் இருந்து பகவானுடைய அருளினால் கிடைத்த பிள்ளை யான் பிள்ளையாராலும் ஆண் பிள்ளை குழந்தைக்க பிறந்த பிள்ளை என்று மாடி பிள்ளையும் மாடவண்ணாரும் மகனாகி ரசகமுத்த ரொம்ப செல்லமா வளர்த்து வாரா. செல்லமா ஊட்டி வளர்த்து வரார்கள். வெயில்ல விட்டா பிள்ளை மேனியெல்லாம் கருத்து போகுமே, தரையில் விட்டா பிள்ளை தண்டை கால்கள் எல்லாம் நோகுமே என்று மாடவண்ணார் மாடிப்பிள்ளை மகனை அப்படி செல்லமாக வளர்த்து வரும் காலம் என்ன 10 வயதுக்குள் பல கணக்கு முடித்து வளர்ந்து வரும் போது 16வது வயதுக்குள் ஆயக்கலைகள் அத்தனையும் கற்றுணர்ந்தான். அப்படி படித்து வளரும் போது இந்த ரசகமுத்து ஆனவர்க்கு 21 வயதாற்ற இளவயசு பிராயமான அப்பம் மாடி பிள்ளை பெண் கொடியா அவளும் மனமதியில எண்ணுகிறாள். நம்ம கண்ணுள்ள மட்டும் போதும் மகனுக்கு கல்யாணத்தை முடிக்க வேண்டும். மாலையிட்டு மணமுடித்து மாலையிட்டு மணமுடித்து நாம மனங்குளிர பார்க்க வேண்டும்.
எண்ணுகிறாள் மாடி பிள்ளை ஆக அப்பேற்பட்ட ரஜகமுத்து வளர்ந்து வருங்கால 21 வயசு இள வயசு பிராயம். ஆமா, மாடிப்பிள்ளை பார்த்தா நம்ம மகனை இதுவரைக்கும் பிள்ளைக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் மகனை பேணி பாதுகாத்து நல்ல முறையில் வளர்த்துட்டான். ஆமா, நமக்கும் வயசாயிடுது. பிள்ளைகள் ஒரு தோலுக்கு மேல வளர்ந்துட்டு சொன்னா என்னையா பிள்ளைகள் உழைச்சு தாய் தகப்பனை பாதுகாக்கணும். ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளை ஒரு வயசு வரைக்கும் தான் வளர்ப்பாங்க, பாதுகாப்பாங்க. ஆமா, தோளுக்கு மேல பிள்ளை வளர்ந்துட்டு சொன்னா அது உழைச்சு தாய் தகப்பனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதான் பெருமை. ஆமா, அதை போல இந்த ரசகமுத்து 21 வயசு வரைக்கும் வளர்த்திருக்காள. ஏதாவது வேலை தெரியுமா? தெரியாது. நம்ம குலத்தொழில் ஏதாவது சொல்லி கொடுத்திருக்காள? மகனை கஷ்டப்பட வேண்டாம்னு மகனை அப்படியே செல்லமா வளர்த்துட்டா. ஆமா, பிள்ளைகளை வளர்த்தாலும் போதாது, நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கணும். அப்பந்தான் நாள ஒரு காலத்துல தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் நல்லவதாவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்புலே. பிறக்கும் போதே நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளைனா பிறக்கு எல்லாம் பிள்ளையாத்தான் பிறக்கு. வளர்க்கது தாய் தகப்பன் நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னா யாரு கூட போறான், யாரு கூட சேரதான், என்ன செய்தான், ஏது செய்தான் அப்படின்னு கவனிச்சு பிள்ளைகளை வளர்க்கணும். வளர்த்தோம்னு சொன்னா தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல பேரை தேடி தரும். அதை போல் இவ செல்லமா வளர்த்தாலே தவிர ஒரு தொழிலும் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்காம பிள்ளைய வளர்த்துட்டா. நல்ல மாடா உழைச்சு ஓடா தேய்தான், அவனுக்கே நல்ல பொண்ணு அமைய மாட்டுக்கு. ஆமா, நல்ல பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டுக்கு. ஆமா, அதை போல இந்த ரசகமுத்து 21 வயது வரைக்கும் வளர்ந்தா எந்த தொழிலும் தெரியாது. அப்பேற்பட்ட மகனுக்கு நம்ம கண்ணுள்ளது போலே ஒரு கல்யாணத்தை முடிச்சோம்னு சொன்னா இனிமே வந்தவா அவ வந்து நம்ம மகனை பேணி பாதுகாத்து வளர்த்துக்குவாள் அப்படின்னு தாய் நினைக்கா. கட்டடா பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்னு அது மாதிரி இவன் கல்லு கணக்கா இருக்கான். தாய் மனசுல அப்படி ஒரு எண்ணம் ஓடுது. நம்ம கண்ணுக்கு பிறகு நம்ம மகனை பாதுகாக்கணுமே. யார் பாதுகாக்க? ஒரு கால் கட்டு போட்டா தான் சரியா வரும். ஆமா, அது வரைக்கும் தாய் தகப்ப என்ன சொன்னாலும் இந்த காத்துல வாங்கி இந்த காத்துல விட்டுருவான். ஒருத்தி வந்த பிறகு அவ வந்து கொட்டுனாத்தான் அவளுக்கு உரைக்கும். ஆமா, இது வரைக்கும் உழைச்சியற என்னத்தை உண்டு பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட பிறகுதான் உரைக்கும். ஆகா, இது வரைக்கும் நம்ம ஒன்றும் சம்பாத்தியம் பண்ணலையா அப்படின்னு அப்பந்தான் யோசனை வரும். அதுக்கப்புறம் தான் வேலைக்கு ஒழுங்கா போவான். அது வரைக்கும் தாய் தகப்ப எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது. ஊருக்குள்ள வம்பு பண்ணவும் சேட்டை பண்ணவும் சண்டை போடவும் இதைத்தான் ஜாலியா இருக்கும். ஒருத்தி வந்து அப்ப பானை பிடித்தவள் பாக்கியசாலி. சில பேர் சொல்லுவா, நீர் வரும்போது இந்த ஓட்ட வீட்லையும் குச்சி வீட்லையும் தான் இருந்தாரு, நான் வந்த பிறகுதான் உமக்கு இவ்வளவு வாய்ப்பு வசதியுமா. அவ வருவதா கொண்டுட்டு வந்திருக்கா. அவ வந்த நேரம் இவனோட சேர்ந்த நேரம் அது நல்ல நேரமாகி அவளை நல்ல செல்வாக்கு வச்சிருக்கு. எர்த்து மெயினும் சேர்ந்தா தான் கரண்ட் வரும். எர்த்து தனியா மெயின் தனியா இருந்தா கரண்ட் வருமா? என்னென்ன கணவன் மனைவியும் சேர்ந்தா தான் சில நேரங்கள்ல அந்த நேரம் கூடி வரையில எல்லாம் செல்வாக்கு வரும். அதை போல இந்த ரசகமுத்துக்கு மாலை கல்யாணம் முடித்து பார்க்க வேண்டும் என்று தாய் நினைத்தார். அடுத்த இடத்துல பொண்ணை கட்டிட்டு வந்தோம்னு சொன்னா, ஐயா தவங்கிற காலத்துல கஞ்சி கொடுப்பாளா? உமக்கு வேலை இல்லை, உங்க ஆத்தாளுக்கு வேலை இல்லைன்னு போயிடுவா. அதனால அந்த காலத்துல எல்லாம் சொந்தத்திலே கல்யாணத்தை முடிச்சாங்க. சொந்தத்துல வந்தாத்தான் சொந்த அத்தை சொந்த மாமான்னு ஒரு 10க்கு ஒரு தரையாவது தவங்கிற காலத்துல மடியில தூக்கி வச்சு ஒரு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாளா? ஏன் கொடுக்கா?
அதை போல இந்த அந்த காலத்துல சொந்தத்திலே கல்யாணத்தை முடிச்சாங்க. அதை போல இந்த மாடிப்பிள்ளை மகனாகி ரசகமுத்துக்கு உடன் பிறந்த அண்ணன் மகளாகிய அந்த ரசகமுத்து தாய்மாமன் மகளாகிய பெண்குடியா அந்த மகிழம்பூவாள் பெண்கொடிய மகனான ரசகனுக்கு மாலையிட்டு மணமுடித்து மண்டலத்தில் வாழ வைத்தார் ரசகமுத்து மகிழம்பூவாள். சுவாமி மண்டலத்தில் வாழ்ந்துவாரா முத்து மகிழம்பூவா படி மன்னவரும் லேவியோமா மாலையிட்டு மணமோடித்து மண்டலத்தை ஆண்டுவார் ரசகமுத்து மகிழம்பூவாள் கணவனோ மனைவியோமா கட்டுடலி வாழ்ந்துவாரார் வாழ்ந்து வரும் காலத்திலே மன்னன் சொல்ல மங்கை கட்டு மங்கை சொல்ல மன்னன் கட்டு மன்னன் சொல்லை மங்கை கட்டு மங்கை சொல்ல மன்னன் கட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் ஆண்டுவாரார் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் ஆண்டுவார் அயனிலகமோ நல்ல சதையும் போல ஆண்டுவார் நல்ல மனமும் போலே அந்த புகழோடு ஆண்டுவாரா ரசகமுத்துக்கு மகிழம்பூவாளை மாலையிட்டு மணமுடித்து மன்னவரம் தேவியுமாக மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய காலத்தில் மன்னன் சொல்லை மங்கை கேட்டு மங்கை சொல்லை மன்னவன் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்துவாரார். அப்படி வாழ்ந்து வரும் காலத்தில் நகமும் சதையும் போலே பூவும் மனமும் போல கண்ணும் இமையும் போலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் வாழ்ந்து வரும் காலத்தில் இல்ல மாலையிட்டு மணமுடித்து சரி ரசகமுத்து மகிழம்பூவால் வாழ்ந்து வரும் காலம் என்ன 1-2 வருஷம் ஆச்சு. இந்த மகிழம்பூவா தலைப்புள்ள சூலா இருக்கா மாசமோ 8 மனதிலே நினைத்தால் இல்ல மகிழம்பூவா என்ன சுவாமி 1000 தான் இருந்தாலும் ஒரு வீடான வீட்டுல ஆம்பளை உழைச்சி பொம்பளை ஆக்கி கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டா தான் நம்ம உடம்புல தக்கும். எத்தனை நாளைக்குத்தான் உங்க தாய் தகப்பன் கை எதிர்பார்த்து நாம குடும்பத்தை நடத்துறது? ஒரு கணவன் உழைச்சாதான் மனைவிக்கு சந்தோஷம். மனைவி கணவனுடைய கையை எதிர்பார்த்து அவன்கிட்ட 10 ரூபா வாங்கி ஐயா அதை வச்சு ஆக்கி பொங்கி சாப்பிட்டா தான் அது ஒரு நிம்மதி. இந்த உலகத்தில் உழைப்பே என்றைக்கும் உயர்வுன்னு சொல்லியிருக்கான். அதை போல இதனால் இதுவரைக்கும் உங்க தாய் தகப்பன் உங்களை ரொம்ப செல்லமா வளர்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். இனிமேல் நம்ம உழைச்சாத்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமே தவிர செக்களவு ஒன்று இருந்தாலும் செதுக்கி உன்னை காணுமா, அரையளவு ஒன்று இருந்தாலும் அள்ளி உன்னை காணாது. அதை போல இருக்க பொருள் இருந்தாலும் உழைச்சாத்தான் வாழ்க்கையில உயர்வே தவிர உழையாமல் இருந்தோமான வாழ்க்கையில் ஒரு காலமும் முன்னேற முடியாது என்று மனைவி சொன்ன போது, அதாவது
உங்க தாய் தகப்பன் இடத்தில் வெள்ளாளருடைய அரண்மனையில் 21 வீடு எனமுறைக்கு வாங்கித்தார். அந்த வீட்டில் அழுக்கெடுத்து சலவை செய்து நம்மளுடைய குடும்பத்தை நாம நடத்தலாம் என்று இந்த மகிழம்பூவாள் சொன்ன போது அப்பந்தான் ஆட்டும்னு சம்மதிச்சான். அதான் போல சொன்ன மாதிரி பானை பிடிச்சவா பாக்கியசாலி, சொல்லக்கூடியவ சொன்னாதான் கேட்பான். சில பேர் சொல்லுவா வைத்தியார போய் எத்தனை காலம் வரும் வளர்த்துருக்கேன் என்னன்னு கேட்க மாட்டான். நேத்து தான் வந்தா என்ன மந்திரத்தை போட்டாலோ தெரியல. ஆமா, சுத்தி சுத்திக்கிட்டு வாரான தவிர தாயின்னு மதிக்கானா அப்படின்னு சொல்லுவோம். அதை போல இந்த ரசகமுத்து இடத்தில் மகிழம்பூவால் விவரத்தை சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்தார். அப்பேற்பட்ட ரசகமுத்து ஆட்டும் என்று சம்மதித்து மாடவண்ணார் மாடிப்பிள்ளை இடத்திலே 21 வெள்ளாளருடைய அரண்மனையில அழக்கெடுத்து சலைவை செய்வதற்கு உத்தரவு வாங்கி இந்த ரசகமுத்து ஆனவல்தான் அன்றைய நாள் முதலாய் 21 அரண்மனையில் அழுக்கெடுத்து சலவை செய்து ஐயனே சலவை அவர் போஜனத்தை நடத்தி வாரார். சலவை செய்து நடத்தி அவடி வாழ்ந்து வரும் காலத்தில எல்லை எல்லாம் நடந்துதானா அயலே சித்திர மாதத்தில கடைசி வெள்ளிக்கிழமை என்று சுக்கரவார விரதத்தில இந்த ரசகமுத்து ஆனவன் மனைவி மகிழம்பூவை தான் அழைத்து வாடி அம்மா வெண்கொடிய நானும் படித்துறைக்கு போறேன் அம்மா, நீ வெள்ளாளர் அரண்மனையில் அண்ண வாங்கி வருவாயோடி என்று ரசகமுத்து சொல்லியல்லோ படித்துறைக்கு சென்ற நேரம் படித்துறைக்கு சென்ற நேரம் அங்கே என்ன என்ன நடந்துதானா அப்பேற்பட்ட ரசகமுத்து 21 வெள்ளாளர் அரண்மனையிலே சென்று அழுக்கெடுத்து சலவை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி வாழ்ந்து வரும் காலம் சித்திர மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை சுக்கரவார விரதம். அன்றைய தினத்தில் மனைவியான மகிழம்பூவை அழைத்தார். எம்மா, நான் இன்னைக்கு படித்துறைக்கு செலவு செய்ய போறேன், நீ 21 வெள்ளாளருடைய அரண்மனையிலே சென்று சாப்பாடு அன்னம் பலகாரம் அத்தனையும் இன்னைக்கு ஒரு நாள் போய் வாங்கிட்டு வாமா. ஏதாயி எத்தனை மணிக்கு சாப்பிடும்னு தெரியுங்களா? கரெக்டா 12 மணி. ஒரு நிமிஷம் அங்கிட்டும் போகக்கூடாது இங்கிட்டும் போகக்கூடாது. 12 மணிக்கு எனக்கு கரெக்டா சாப்பாடு கொண்டு வந்துடணும். என்னது கங்கா கங்கையா தரணும், சாப்பாடு தரணும். ஆக 12 மணிக்கு எனக்கு சாப்பாடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கு பொட்டணத்தை எடுத்து படித்துறைக்கு சென்றார். இவா 8 மாத்த சூலி தலைப்பிள்ளை சூலியா இருக்கா. ஆக கணவன் சொல்லிட்டாரே அப்படின்னு சாப்பாடு வாங்குவதற்காக இல்ல இளையால் மகிழம்பூவாள் அன்னமது வாங்குவதற்கு இளையாள் வாராளே மகிழம்பூவாள் வார நேரம்
கடைசி வெள்ளிக்கிழமையில சுக்கிரவார விரதத்தில இந்த மகிழம்பு வாழ்வார போது வெள்ளாளர் அரண்மனையில ஒவ்வொரு வீட்டிலையும் அன்னம் பலகாரம் கேட்கணும்னு வார. அப்படி வந்து பார்க்கும் போது அந்த வீட்டு ஆட்சியம்மா பார்த்தா, எடி இதுவரைக்கும் உன்னை பார்த்ததிலேயே நீ யாரம்மா, இப்ப ஏற்பட்ட அழகோடு இருக்கிறாயே நீ யாருன்னா, எம்மா நான் மாடவண்ணார் வாடிப்பிள்ளை மருமகள் ரசகமுத்து என் கணவர் படித்துறைக்கு சென்றிருக்கிறார், அண்ணன் சாப்பாடு வந்திருக்கேன்னா. ஏடி உன்னை பார்த்தா தலைப்புள்ள சூலியா இருக்க, இந்த சித்திரை மாசம் பட்ட பகல் உச்சி வெயில்ல விட்ட பாம்பு செத்து போவுமே இந்த நேரத்துல நீ வந்திருக்கேடி, அதுவும் இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை சுக்கிரவார விரதம், ஐயர் ஆத்துக்கு ஸ்நானம் பண்ண போயிருக்காருன்னா அதனால அவர் வந்து விரதம் விட்டாத்தான் சாப்பாடு பார்க்கலாண்டி. என்னடி தலையை சீவி இருக்க வைத்தியாரி வீட்டுக்குள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ஆட்சி தலையை சீவி விட்டா. இன்னொரு வீட்டுக்கு போறா, அவளும் விரதம் விட்டாத்தான் சாப்பாடுன்னு அவ தலை நிறைய பூ வள்ளி வச்சா. இன்னொரு ஆட்சி வீட்டுக்கு போறா, என்னடி சேலை உடுத்திருக்க, பார்க்க இவ்வளவு அழகா இருக்க, தங்க மயிலா இருக்கிய அப்படின்னு ஒரு பட்டுச்சேலை எடுத்து கொடுத்தா. இப்படி ஒவ்வொரு வீடாக வரும்போது கடைசி வீட்டுல சாப்பாடு அன்னம் பலகாரம் அத்தனையும் வாங்கின. ஆமா, அந்த வீட்டு ஆட்சியம்மா சொன்னா, எடி இப்படி உச்சி வெயில்ல போனோம்கிய தலைப்புள்ள சூலியா இருக்க, கொஞ்சம் வெயில் தாண்ட பரவ நீ போலாம் இல்லையா, போகலாம் இல்லையா அம்மா, என்ன என் சாமி படித்துறையில இருக்கார், பசி பொறுக்க மாட்டார், ஆமா, ஆக ஒரு நிமிஷம் தாண்டினாலும் கடும் கோபம் வந்துடும், அதனால நான் இப்பமே போகணுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா பாருங்க. நடந்து வந்த களைப்பு லேசா தலை கிருகிருன்னு வந்தது. சேலை முந்தானே சேலையை கீழே விரிச்சா கொஞ்ச நேரம் படுத்து போவோமேனு படுத்தா, சரி படுத்தவோ உறங்கிட்டா, கண்ணசந்து உறங்கிட்டா. ஆக மாலை கருக்கல் ஆகி போச்சு. ஆக பதறி முழித்தாள் இல்ல மகிழம்புவா, என் ஆட்சியம்மா எங்களை அப்பவே எழுப்பி இருக்கலாமே, எடி நீ சாதாரண பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, தலைப்புள்ள சூலியா இருக்க, தட்டி எழுப்பணும்னு சொன்னா பிள்ளைக்கு ஏதாவது மோசம் வந்துருச்சு அந்த ரெண்டி, அதனால நீயே எந்திரிக்கட்டுமேனு பார்த்தோம்னா பதறி பதறி இந்த மகிழம்பூவால் பலகாரப்பட்டியை தலையில் வைத்து கொண்டு இந்த மகிழம்பூவாள் வார போது படித்துறையில் நின்ற பாவி போனவள காணலைய போனவள புலம்புகிறார் ரசகமுத்து. அப்படி படித்துறையில் நின்ற வந்தான் பசி போருக்க மாட்டாமல் ஒரு துணியை வெளுப்பானோ ஏறிட்டு பார்ப்பானோ, ஒரு அடி அடிப்பானோ ஏறிட்டு பார்ப்பானோ. அப்படி இருக்கும் போது நேரம் தப்பி வாரா மகிழம்பூவா. அப்படி வரும்போது இவனுக்கு கண்கள் ரெண்டு செவக்கு கருமீச துடிக்கி, எப்ப சாப்பாடு கொண்டு வரக்கூடியவா எவ்வளவு நேரம் கழிச்சு வாரா என்று கடுங்கோபத்தை கொண்டு இந்த ரசகமுத்து ஆனவன் பாவி கழுத பத்தும் கம்பெடுத்தான் பாவி கண்ட மட்டும் தானடி மனைவி என்றும் பாராமல் பாவி மானக்கேடா பேசுகிறான். ஏ அண்ணா வாங்க போன வேளை உனக்கு இதுவரைக்கும் வேலை என்ன, நீ அண்ணா வாங்க போகலடி ஏ மகிழம்பூவே வேற ஆட
ஆடனை தேடி போனாயோடி ஏய் போகலடி போனாயோடி நீ பலகாரம் வாங்க போகலடி போகலடி எடி மகிழம்புவ நீ சாப்பாடு வாங்கவா போன இல்ல சொந்த புருஷன் பார்க்க போனியா அண்ணா அண்ணன் வாங்க போனாயோ இல்ல ஆடனை தேடி போனாயோடி என்று பதிவொருக்க மாட்டாமல் கடுங்கோபத்தோடு இருந்தவன் கட்டுன மனைவி என்றும் பாராம கழுதவத்தும் கம்படத்து கண்ட மட்டும் அடிக்கான். பார்த்தா இல்ல மகிழம்பூவ சுவாமி என்ன அடிச்சு கொன்னாலும் கொல்லுங்க, என்ன அவமானமா பேசாதீங்க, கொன்னாலும் கொன்னிடுங்க, என்ன கொலமுத்தி பேசாதீங்க. உங்க மனைவி நான் இந்த நினைப்புல வேற எண்ணத்துல இருப்பனா என்று அவள் எவ்வளவோ சொல்லி பார்க்க கேட்கானா. ஆக கட்டின மனைவி அடிச்சாலும் ஐயா பொஞ்சாதி அடிச்சாலும் பேணி அடிக்கணுமா, அடிக்கப்படாது. மொழிக்கு அஞ்சாத பொண்டாட்டி ஒருபோதும் அடிக்க அஞ்ச மாட்டா, மொழியிலே வச்சுக்கிடணும். படுவ ராஸ்கல் என்னடி எங்க அப்படின்னு வச்சுக்கணுமே தவிர அடிச்சு பழக்கம் காட்டிட்டோம்னா 2 நாள் அடி வாங்குவா, 3ஆம் நாள் என்ன இவ்வளவுதானே அப்படின்ட்டு போயிடும். என்னைக்கு அப்படியே உருட்டல்லையே வச்சுக்கணும். நம்ம தாளகாரன் கணக்கா. அதை போல மகிழம்பூவாள் எவ்வளவோ சொல்லி பார்த்துங்க கேளாத மாவி கண்டமட்டடிக்க ஐயாடி ஒருக்க மாட்டாமல் ஆயிலையாள் மகிழம்பூவாள் ரசகமுத்து மன்னனிடம் அவனுக்கு அன்றும் பகையாளி என்றும் பகையாளி. அந்த ஆண்டி வண்ணாரோட அரண்மனைக்குள் அவ அடைக்கலமா போய் ஒளிந்தா. அரண்மனையில் அடைக்கலமா வடி அடைக்கலமா போனவளை அழைத்து எலி வாழ மாட்டேன் மாட்டான் வீடு போனவளை ஐயா போனவளை மறுத்தழைத்து வாழ நானோ போறதில்லை. மாட்டான் வீடு போனவளை என்று இந்த ரகமுத்து மனதிலே திட்டம் கட்டினான். அடிபொறுக்க மாட்டாம அன்றும் வகையாளி என்றும் வகையாளி ஆண்டி வண்ணாருடைய அரண்மனைக்குள் அடைக்கலமா போலிஞ்சார். இந்த ரசகமுத்து பார்த்தா நம்ம தாய் தகப்பன் என்ன உயிரோட தான் இருக்காங்க, இல்ல அவங்க தாய் தகப்பன் இருக்கத்தானே செய்தாங்க, அங்க போய் இருக்கலாமே. அன்றும் வகையாளி என்றும் வகையாளி இந்த ஆண்டி வண்ணார் அரண்மனைக்குள் அடைக்கலமா போலிஞ்சுக்கிட்டால இனிமேல் இவளை அழைத்து ஒருபோதும் நான் வாழக்கூடாது. மாட்டான் வீடு போனவளை மறுத்து அழைத்து இனிமேல் வாழ போறதில்லை. அடுத்தவன் வீட்டுக்குள் போனவளை அழைத்து இனிமேல் வாழக்கூடாது என்று இந்த ரசகமுத்து மனதிலே திட்டம் கட்டினான். அப்படி இருக்கும்போது இந்த தாயான ஆடிப்பிள்ளையானவள் மருமகளோ தலைப்பிள்ளைக்கு சூலா இருக்காள, போய் பார்க்கணுமேனு பலகாரம் எல்லாம் வாங்கி கொண்டு ரசகமுத்து வீட்டை நோக்கி வாரா. அங்க வீடு அட வீடா கிடக்கு. இவன் படித்துறைக்கு போயிட்டான், அவ அங்க போய் இருக்கா. அப்ப பக்கத்து வீட்டுல விசாரிக்கும் போது சொன்னாய பாதவத்தி, இப்பேற்பட்ட மகனை பெற்றெடுக்கிறதுக்கு நீ பெறாமலே இருந்திருக்கலாமே. கோவிலுக்கு போய் கொடிய தவம் இருந்து நேர்ந்து தவம் இருந்தெல்லாம் பெற்றெடுத்த மகன் இந்த ரசகமுத்து. உன் மகன் என்ன செஞ்சான் தெரியுமா? பெண்ணென்றும் பாராம தாலி கட்டிய மனைவி என்றும் பாராம பாவி உன் மருமகளை கண்ட மட்டும் அடி அடின்னு அடிச்சான். அடிபொறுக்க மாட்டாமல் ஆண்டி வண்ணார் வீட்டுக்குள் அடைக்கலமா போய் இருக்கா உன் மருமகா மகிழம் போவா. போனவளை இதுவரைக்கும் அழைத்து உன் மகன் வாழல.
ஏன்னு கேட்கல. அப்பேற்பட்ட பிள்ளை உன் மகன் என்ன என் மகனா அப்படி செஞ்சான்? என் முத்தா அப்படியா? என் மகனை நான் அப்படியெல்லாம் வளர்க்கலையே. என்ன நான் சொல்வது சந்தேகமா இருந்தாலும் உன் மருமகள் இடத்துல போய் கேளுன்னா நேரம் வந்தா வாடி பிள்ளை எம்மா மகிழம்புவா. 1000 தான் இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இல்லையா? அதானே. அப்பேற்பட்ட கணவன் 1000 என்ன செஞ்சாலும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு போகப்படாதா? எத்த நானும் எவ்வளவுதான் அடி பொறுப்பேன். என்னை அடிச்சு கொன்னாலும் பரவாயில்லன்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க மகன் பேசின பேச்சு என்னை கொலங்குத்தில பேசிட்டாரு. அண்ணன் வாங்க போனவள நீ அண்ணன் வாங்க போகல வேற ஆடனை தேடி போனா என்று கேட்காரு. சாப்பாடு வாங்க போகலட நீ வேற சொந்த புருஷனை பார்க்கவா போன இவ்வளவு நேரம்னு என்ன அவமானமா பேசிட்டான். அதனால் ஆண்டிவண்ணார் வீட்டுக்குள் அடைக்கலமா வந்து இருக்கிறேன். எம்மா 1000 தான் இருந்தாலும் புருஷன் வீட்டுல இருந்தா தான் மதிப்பு. தாய் தகப்ப வீட்லயோ இல்ல மற்ற வீட்டுல இருந்தா ஊர் உலகம் வேற பேசும். தாலி கட்டி கொடுத்த பிறகு புருஷன் வீட்டுல இருந்தா தான் ஒரு பெண்ணுக்கு மதிப்பே தவிர தாய் வீட்டுல போய் எத்தனை நாள் இருந்தாலும் அதுக்கு பேரு வேற என்ன? புருஷன் கூட சண்டை போட்டு அங்க போய் இருந்தாலும் அவளை வாழா வெட்டின்னு ஊர் உலகம் ஏளனமா பேசும். அதாவது இருக்க இடத்துல இருந்தா தான் அதுக்கு மதிப்பே தவிர 1000 தான் இருந்தாலும் உன் கணவன் தான் எவ்வளவோ சொல்லி பார்த்தா எத்த நீங்க அழைச்சு கொண்டு போய் விட்டுட்டு போயிருவீங்க. மறுபடியும் உங்க மகன் சும்மா இருப்பாரா? என்னை கொலங்குத்தி பேசுவார. அதனால் உங்க பிள்ளை வந்து அழைச்சா வருவனே தவிர வேற யாரு அழைச்சாலும் நான் வரமாட்டோம்னா. அப்படி இருக்க இல்ல மாடி பிள்ளை வந்தா ரசகமுத்தும் படித்தரைக்கு முடிஞ்சு வாரேன். எப்ப என் மருமகளை இப்படி அடிச்சிருக்கேடா மகனே ஐயா, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? ஆண்டிவண்ணார் வீட்டுக்குள் அடைக்கலமா இருக்காளே என் மருமக, அவளை அழைச்சு வாழப்படாதான்னா. எம்மா எதை பேசினாலும் பேச, அவளை மாத்திரம் பேசாத. கோபத்தோடு இருக்கவா நீ இன்னும் உயிரோடத்தான இருக்க உன் வீட்டுக்கு வந்திருக்கலாமே. இல்ல அவங்க தாய் தகப்ப இருக்காங்க அங்க போயிருக்கலாம். இல்ல அவங்க சொக்காரன் ஜோக்காரனுங்க அங்க போயிருக்கலாம். அன்றும் வகையாளி இன்றும் வகையாளி இந்த ஆண்டிவண்ணார் அரமனைக்குள் போய் அடைக்கலமா ஒளிந்தவள நான் ஒருபோதும் அழைத்து இனிமேல் வாழ மாட்டேன் என்று இந்த ரசகமூத்து சொன்ன போது தாயான மாடி பிள்ளை எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேக்கலையே ரசகமுத்து. அப்போ ஊரார்கள் ஒன்று கூடி ஐயா ஒன்று கூடி விவகாரம் பேசுகிறார். சுவாமி ஒன்று கூடி அப்படி விவகாரம் நடக்கும் போது தெருவுக்கு 2 தலையாரிமார் காவலாக இருந்தவர்கள் நடக்கும் அந்த விவகாரத்தை கண்ணால கண்டல்லேவோ காதால கேட்கும் போது ரசகமுத்து ஆனவன் தான் அன்றுதான் சொன்னதை போல் பாவி என்று அவன் சொல்லுகிறான். மாட்டான் வீடு போன வேளை மறுத்தழைத்து வாழ மாட்டேன் என்று ரசகமுத்து சொன்ன போது தாயான மாடி பிள்ளை மகனுக்கு புத்திமதிகளை சொல்லுதாயப்பா. மகனே ரசகமுத்து, இல்ல அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஹரிராமச்சந்திர பூபதி தேவியான சீதா பிராட்டி, அவளை 10 தலை ராவணேஸ்வரன் 10 மாதங்கள் அசோகவனத்தில் சிறையெடுத்து வைத்திருந்தானே. அப்பேற்பட்ட ராவணனை வதை முடித்து சீதா பிராட்டி சிறை மூட்டி அப்படி சிறை மூட்டி கொண்டு வந்து
அரிராமச்சந்திரனே வாழலையா? அந்த ராமபிரான் வாழும் போது நீ வாழ்ந்தால் என்ன மகனே? அம்மா, அது ராமனுக்கு வனால் பெருமையாக இருக்கலாம், இந்த ரசகமுத்துக்கு அது ஒருபோதும் பெருமை அல்ல. ராமன் அழைத்து வைத்து வாழ்ந்தாலும் வாழலாம், நான் ஒருபோதும் வாழ மாட்டேன். இதை காது கேட்டு கொடுத்து கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தலையாரிமார்கள். ஆக நம்முடைய ராமபிரானே இப்படி ஒரு இழிவாக பேசிவிட்டானே என்று இந்த தலையாரிமார்கள் கண்ணாலே கண்டு நடந்த விவரத்தை உள்ளபடி ஒளியாமல் சொல்லணுமே என்று தலையாரிமார் 2 பேரும் அங்கிருந்து பயணமாகி எங்கு வருவாரான அயோத்தி மாம்பட்டணத்தில் அரிராமச்சந்திரர் அமர்ந்திருக்கும் வேளையில தலையாரிமார் 2 பேர்கள் கண்ணீரை வடிப்பார். கவலையோடு இருப்பார். கண்ணீரை வடிப்பார். ஐயாவே தலையாரியே, ஒரு நாளும் இல்லாத நீங்கள் திருநாளாய் இருப்பதென்ன? கண்ணீரும் கவலையுமாக கவலை மேல் கவலை கொண்டிருக்கும் விவரம் என்ன? என்ன நடந்தது என்று அரிராமச்சந்திர பூபதி கேட்கின்ற போது தலையாரிமார்கள் எடுத்துரைத்தார்கள். ஏதென்று சொல்வேன் மன்னா, எப்படி எடுத்துரைப்பேன்? வண்ணாருடைய வீதியில் மாடவண்ணார் வாணிப்பிள்ளை பெற்ற மகனாகிய ரசகமுத்து, மனைவியான மகிழம்பூவாள் ஆண்டி வண்ணாருடைய வீட்டுக்குள் அடைக்கலமா போனவளை அழைத்து வாழ மாட்டேன் என்று சொல்ல, அரிராமனை அழைத்து வாழும் போது நீ அழைத்து வாழ்ந்தால் என்ன என்று ஊரார்கள் கேட்க, ராமபிரான் அழைத்து வாழ்ந்தாலும் வாழலாம், ரசகமுத்து நான் அழைத்து வாழ மாட்டேன். ராமனுக்கு வேண்டுமானால் அது பெருமையாக இருக்கலாம், எனக்கு ஒருபோதும் அது பெருமை அல்ல என்று இழிவாக பேசிவிட்டான் என்று தலையாரிமார்கள் சொன்ன போது அரிராமச்சந்திர பூபதி மனதிலே நினைத்தார். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே உலகத்தில் மெய் என்று சொன்னார். அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை உடனே அப்படி நம்பிவிடக்கூடாது. அதனுடைய உண்மை என்னவென்று சற்று நிதானத்தோடு ஆலோசித்து செயல்பட்டோமானால் என்றைக்கும் அந்த காரியம் சிறப்பா முடியும். பதறிய காரியம் என்றைக்கும் சிதறிவிடும். அதைபோல் அரிராமச்சந்திர பூபதி தலையாரிமார்கள் சொன்னவுடனே, ஐயாவே தலையாரிமார்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் காவலுக்கு போக வேண்டாம், உங்களுடைய இல்லத்திற்கு செல்லலாம் என்று சொல்லி சாமனடு சாமம் போலே சதியட்டாம வேளையில அரிராமச்சந்திரரும் கருத்த கம்பிளியை போட்டுக் கொண்டு தலையாருந்தடி பிடித்து தலையாரி போல் கோலம் கொண்டு வண்ணாரோட வீதியில வருவாரா ராமபீரா ராமபீரா வண்ணாருட வீதியிலே
அண்ணாரோட வீதியில அரிராமச்சந்திரர்தான் தலையாரி போல் கோலம் கொண்டு சாமாதி சாமம் ரதியற்றாம வேளையிலே வந்து மறைவாக நின்று பார்க்கின்ற போது இந்த தலையாரிமார்கள் சொன்னதை போல தசகமுத்து அன்றைக்கும் அதே வார்த்தையை சொல்றார். ராமன் அழைத்து வாழ்ந்தால் வாழலாம், நான் ஒருபோதும் வாழ மாட்டேன். ராமனுக்கு பெருமையாக இருந்தா இருக்கலாம், எனக்கு ஒருபோதும் பெருமை இல்லை, என் குலத்துக்கே அது அவமானம் என்று ரசகமுத்து சொல்ல பார்த்தார் அரிராமச்சந்திர பூபதியானவர். ஆகா, இந்த ரிஷகமுத்து நம் தேவியான சீதா பிராட்டியை இழிவாக பேசிவிட்டார். சூரிய குலம் எப்பேற்பட்ட குலம், அந்த குலத்தை தாழ்வாக பேசிவிட்டார். ராமனுக்கு பெருமையாக இருந்தாலும் இருக்கலாம், எனக்கு ஒருபோதும் பெருமை இல்லை என்று ஏளனமாக பேசிவிட்டார். இந்த சீதா பிராட்டியை சிறை மீட்டி கொண்டு வந்ததினால்தானே இப்பேற்பட்ட ஒரு பழி சொல்லுக்கு நாம் ஆளாகிவிட்டோம். இந்த சீதையால் அல்லவா நமக்கு இப்பேற்பட்ட ஒரு அவமானம் வந்து சேர்ந்தது. இந்த சீதா தேவியாலம் குலத்துக்கல்லவோ இப்படி ஒரு குறைவு வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால் இந்த சீதா பிராட்டி இருக்க மட்டும் நமக்கு ஒருபோதும் பெருமை கிடையாது. இன்றைக்கு ஒருவன் பேசுவான், நாளைக்கு மற்றொருவன் பேசுவான். உலவாயை மூடிவிடலாம், ஊர்வாயை மூட முடியுமா? அதனால் சீதா பிராட்டி இருக்க மட்டும் நமக்கு அவமானம்தான். அவளை இந்த அயோத்தியாபுரி வட்டணத்தை விட்டு வெளிகிளப்ப வேண்டும் என்று அரிராமச்சந்திரரும் அங்கிருந்து வருவாராம். அயோத்திமாம் பட்டணத்தில் தன்ன ஒரு தனிமையாக இந்த தாமோதரன் வந்து நின்றார். ஒரு தனிமையாக தன்னவோர் தனிமை அறையிலே வந்து அரிராமச்சந்திர பூபதி கண்ணீரும் கவலையுமாக அந்த நடந்த விவரத்தை நினைத்து நினைத்து கவலையோடு இருக்கிறார். அப்படி இருக்க அண்ணனை காணுமே என்று பரதாழ்வரும் லட்சுமணன் சத்துருக்கன் தம்பிமார்கள் 3 பேரும் அண்ணனாகி அரிராமச்சந்திர பூபதியை தேடி வருகிறார். அப்படி அரண்மனையில் சபா மண்டபத்திலே வந்து பார்க்க அங்கேயும் அண்ணனை காணல. ஆக அண்ணன் எங்குதான் போனார் என்று ஒவ்வொரு அறையாக தேடி வருகின்ற போது கடைசியாக தன்னன் தனிமை அறையிலே வந்து அரிராமச்சந்திர பூபதி தனிமையாக நிற்கிறார். அப்படி அண்ணன் திரும்பி நிற்கின்ற போது தம்பிமார்கள் 3 பேரும் பார்த்தார்கள். அண்ணா அண்ணா அரிராமச்சந்திர பூபதியே, இப்படி நீங்கள் ஒரு நாளும் தன்னன் தனிமையாக வந்து நின்றதில்லையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் இந்த மனக்குழப்பம் என்று பார்க்கின்ற போது அப்பொழுதுதான் அரிராமன் திரும்பினார். கண்டார்கள் தம்பிமார்கள் 3 பேரும். அண்ணனுடைய கண்களிலே கண்ணீர் பொங்கி நிற்பதை கண்ட தம்பிமார்கள், அண்ணா என்ன நடந்தது, ஏன் இந்த முகவாட்டம், ஏன் இப்படி கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறீர்களே, என்ன நடந்தது? பார்த்தார் இல்ல அரிராமச்சந்திர பூபதி, ஏ தம்பிமார்களே, அன்றைக்கே சீதா பிராட்டியை நாம சிறை மீட்டி கொண்டு வந்ததை ஒருவன் ஏளனமாக பேசிவிட்டார். அன்னாருடைய வீதியிலே மாடவண்ணார் மாடிப்பிள்ளை பெற்ற மகன் ரசகமுத்து, அவன் தேவியானவள் ஆண்டிவண்ணார் வீட்டுக்குள் அடைக்கலமாக சென்றவளை ஒருபோதும் அழைத்து வாழ மாட்டேன் என்று, ராமன் அழைத்து வாழ்ந்தால் வாழலாம், நான் வாழ மாட்டேன் என்று நம்மளை இழிவாக பேசிவிட்டானே. ஆகையினாலேயே தம்பிமார்களே,
நீங்கள் 3 பேரும் ஒன்று கூடி எனக்கு ஒரு உதவி தன்னை செய்ய வேண்டும். அன்னையான சீதாதேவி அயோத்தியில் இருந்தாளானால் அவமானம் வந்து சேரும். அன்னையான சீதையை தான் கானகத்தில் கொண்டல்லவோ, கானகத்தில் கொண்டல்லவோ அன்னை சீதையை மறைக்க வேண்டும். அன்னையான சீதையத்தான் மறைக்க வேணும். இந்த அயோத்தியில் இருந்தாளானா இன்னும் அவமானம் வந்து சேரும் என்று ஹரிராமச்சந்திரர் தான் தம்பியான பரதாழ்வாரை அழைத்து, ஏ தம்பி பரதாழ்வார், அன்னையான சீதா பிராட்டியை கானகத்திலே கொண்டு விட்டு விட வர வேண்டும். இந்த அயோத்தியில் இருந்தாலானால் நமக்கு அவமானம் வந்து சேரும். நம் சூரிய குலத்துக்கே ஒரு இழுக்கு வந்து சேரும். அதனால் நீர்தான் கொண்டு கானகத்திலே விட்டுவிட வேண்டும் என்று ஹரிராமன் சொல்ல, பரதன் பார்த்தான், அண்ணா எப்பேற்பட்ட பாவத்தை செய்தாலும் இந்த பாவத்தை நான் ஒருபோதும் செய்யவே மாட்டேன். அன்னையான சீதையை கொண்டு போய் கானகத்தில் விட்டுவிட என்னால் ஒருபோதும் முடியாது என்று மறுத்தார். சத்துருக்கனை அழைத்தார். சத்துருக்கனும் அதை போல் ஒருபோது நான் போக மாட்டேன் என்று மறுக்க, இளைய பெருமாள் லட்சுமணரை அழைக்க, லட்சுமணர் பார்த்தார், அண்ணா 14 வருட கால வனத்திலே நாம் பட்ட பாடெல்லாம் போதாதா, இன்னுமா அன்னையான சீதையை கொண்டு கானகத்திலே விட்டுவிட வேண்டும்? போதும் அண்ணா, பட்ட துயரமெல்லாம் போதாதா, நான் ஒருபோதும் போக மாட்டேன் என்று மறுக்கின்ற போது ஹரிராமச்சந்திர பூபதி பார்த்தார். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று சொல்வார்கள். எனக்கு ஒருவரல்ல இருவரல்ல 3 தம்பிமார்கள் இருந்தோம். அண்ணனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் சொன்ன வார்த்தையை மதிக்காம இருப்பதனால இனிமேல் இந்த அண்ணன் உயிரோடு இருந்து நான் என்ன செய்ய என்ற ஹரிராமச்சந்திர பூபதி உறவாளை உருவி கழுத்தை அறுக்க என்னும் போது பார்த்தார் இளைய பெருமாள் லட்சுமணர். அண்ணா, உங்களை தவிர உலகத்தில் எனக்கு பெரிது ஒன்றுமே இல்லை. இப்ப என்ன செய்யணும்? அன்னையான சீதையை கொண்டு கானகத்திலே விட்டுவிட வேண்டும் என்று சொல்ல, நான் அழைத்தால் வருவார்களா? கண்டிப்பாக வருவாள். முன்னொரு காலத்தில் 14 வருடம் வனவாழ முடிந்து திரும்ப வரும்போது மறுபடியும் வனம் பார்க்க வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டிருந்தாள். அந்த வரத்தை ராமபிரா நான் தந்தேன் என்று சொல். கண்டிப்பாக சீதாதேவி வருவாள். அவளை அழைத்து கொண்டு கானகத்திலே விட்டுவிட வேண்டும் என்று சொல்ல, யாட்டும் என்று சொன்னதி வேற வழி இல்லாமல் அண்ணனுக்கு கட்டுப்பட்டு அரவத்தம்பி லட்சுமணர் அன்னையான சீதாதேவி அரண்மனை வாசலிலே வந்தல்லவோ, அன்னையை தான் அழைத்தான். வாரும் தம்பி லட்சுமணா, நீ வந்ததோர் விவரம் அல்ல, வாய் திறந்து சொல்லிடப்பா என்று சீதாதேவி கேட்கும் போது, அண்ணனான ஹரிராமர் உங்களை வனம் பார்க்க வேண்டும் என்று வரமதுதான் கேட்டதால வனம் பார்க்க அழைத்து செல்ல என்னைத்தான் அனுப்பியிருக்கார். நீங்கள் என்னோடு வருவீரானால் வனம் பார்த்து வந்திடலாம் என்று இளைய பெருமாள் அழைத்த போது அன்னையான சீதாதேவி மாமிமார்கள் 3 பேரும் கோசலையாள் கைகேசி சுமித்திரையாள் 3 பேரும் 3
பேர்களுடைய இடமதில ஐயா இடமதில சீதாதேவி உத்தரவு கேட்பாளா இடமதில அப்பேற்பட்ட இளையவருமாள் லட்சுமணர் அண்ணனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அன்னையான சீதா பிராட்டியை வனம் பார்க்க அழைக்கின்ற போது பார்த்தார் இல்ல சீதா பிராட்டி மாமிமார்கள் 3 பேர்கள் இருக்கிறார்கள். கோசலை, கைகேசி, சுமித்தரை 3 மாமிமார்களிடத்தில் உத்தரவு கேட்கும் போது பார்த்தாள் கைகேசி, கோசலை, சுமித்தரை, அம்மா சீதாதேவி நீயோ 40 நாள் கற்பம், அதனால் நடைகடரக்கூடாது. குழந்தை பிறந்த பிறகு தாயும் பிள்ளையுமாக சென்று வனம் பார்த்து வாருங்களேன். அப்பொழுது அன்னையான சீதாதேவி பார்த்தாள் மாமிமார்களே, ராமபிரான் எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார், அதை தட்டி நடந்தேனானால் எனக்கு ராமதோஷம் பிடிக்கும், அதனால் நான் கண்டிப்பாக வனம் பார்த்து சீக்கிரமாக வருகிறேன், எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று சொல்ல ஆக ஆட்டும் என்று சம்மதித்து மாமிமார்கள் 3 பேரும் அன்னம் பலகாரம் அத்தனையும் சேகரித்து அப்படி இருக்க இளையவருமாள் லட்சுமணர் தங்க ரதத்தை கொண்டு வருகிறார். அதிலே அந்த அன்னம் பலகாரம் சாப்பாடு அத்தனையும் வைத்து சீதா பிராட்டியானவள் அந்த தங்க ரதத்திலே அமர வேண்டும் என்று காலை வைத்தவுடனே அச்சாணி முறிகிறது. கண்டார் இந்த இளையபெருமாள் லட்சுமணர், மாட்டேன் என்று மறுத்துவிடக் கூடாதே, நடக்கின்ற விவரமெல்லாம் அவருக்கு தெரியுமே. பார்த்தால் இல்லை இளையபெருமாள் லட்சுமணர் அன்னையான சீதா தேவியம்மா எப்பொழுது ரதத்தை எடுத்தாலும் விநாயகருக்கு பூஜை செய்து எடுப்பது வழக்கம். அது இன்றைக்கு மறந்ததினால் இல்லை, ஒரு தடை ஏற்பட்டு விட்டது என்று விநாயகரை போய் வணங்கி பூஜையெல்லாம் முடித்து தங்க ரதத்தை அப்படி அமர்ந்து சீதாதேவி அமர வைத்து வருகிறார் இந்த இளையபெருமாள் லட்சுமணர். அந்த அயோத்தி மாம்பட்டணத்தில் அன்னையான சீதாதேவி சீதையத்தை அழைத்துக் கொண்டு இளையபெருமாள் வாரபோது வருகின்றதோர் வழிகளெல்லாம் வருகின்றதோ வழிகளெல்லாம் பொல்லாத சகுனம் ஐயா, அங்கே பொல்லாத சகுனம் ஐயா. அப்படி கண்ட சகனங்கள் கண்டும் காணாதது போல் வருவார் இளையபெருமாள் லட்சுமணர். அயோத்தி மாநகர் கடந்து சராயு நதிக்கரையோ அழகோடுதான் கடந்து வால்மீகர் வனத்துக்குள்ள தங்கரதம் அதுதான் வருகுதையா வனத்துக்குள்ளே படிவால் மீகர் வனமதியில ரதமதுதான் வர நேரோ இளையவருமாள் லட்சுமணர்தான் அன்னையான சீதையைத்தான் அழகோடுதான் அழைத்து வந்து வெகு நேரமாட்டே சீதை அம்மா சாப்பாடுதான் மூடித்து எந்த நல்ல வனமதியில சற்று இளைப்பாரி போகலாமே. தங்கரதமானதை தான் அந்த வனமதியிலே தான் நிறுத்தி கொண்டு
அந்த பலகாரத்தை அழகோடு இறக்கி வைத்து இளைய பெருமாள் லட்சுமணரும்